திருச்சி உறையூர் சாலையில் பாஜக சார்பில் நடைபெறும் ரோட் ஷோயில் அந்த கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன் வணக்கம். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிரமாக அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் அறிவிப்பு முன்பே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த நிலையில பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அரியலூர், விருதுநகர், கரூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டார். குறிப்பாக தற்போது திருச்சியில் ஜே.பி. நட்டா வாகன பேரணி நடத்துகிறார். முன்னதாக காந்தி மார்க்கெட்டிலிருந்து மலைக்கோட்டை வரை வாகன பேரணி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் காவல்துறை மறுத்தது காரணமாக பாஜகவினர் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற உத்தரவின்படி வாகன பேரணியானது தற்போது சாலை ரோடு கண்ணப்பா கோட்டிலிருந்து துவங்கி சிஎஸ்ஐ மருத்துவமனை வரை நடைபெறுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் நடைபெறும் இந்த வாகன பேரணியில் திறந்த காரில் நட்டா நின்றவாறு சாலையின் இருமருங்கிலும் திறந்திருக்கும் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிக்கிறார். அவருடன் பாஜக தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, திருச்சி மாவட்ட பாஜக தலைவர் ராஜசேகர், பாஜக கூட்டணியில் அங்கு வகிக்கும் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். ஜே.பி. நட்டா வருகையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாலையின் இருமருங்கிலும் இருக்கும் பொதுமக்கள் ஆர்வமுடன் நட்டாவை வரவேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக் தெரிவிக்கின்றனர்.